நேரம் காலை 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபஸ்வான் நவாஸ், வாசிப்பவர் சிவராஜா தக்கீஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். நெருக்கடிகளுக்கு மத்தியில் எடுத்த தீர்மானத்தின் நன்மைகளை மக்கள் அனுபவிப்பதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. கடன் மறுசீரமைப்பு வேலைத்திட்டத்திற்கு உதவ சீனா தீர்மானம். உள்ளூராட்சி மன்றங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனத்தினை வழங்க தீர்மானம். மிகந்தலை ரயில் நிலையத்தினை அபிவிருத்தி செய்ய தீர்மானம். ஐரோப்பாவின் பல்வேறு பகுதிகளிலும் அனல் காற்று வீசுவதாக தகவல். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதாரத்தினை கட்டியெழுப்ப கடந்த 2 ஆண்டுகளில் சிக்கலான தீர்மானங்களை எடுக்க நேர்ந்ததாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இதன் நன்மைகளை நாட்டு மக்கள் தற்சமயம் அனுபவித்து வருகிறார்கள் என்றும் அவர் கூறினார். தந்திரிமலை ஒளிவிளக்கு பூஜையினை ஆரம்பித்து வைத்ததன் பின்னர் அவர் கருத்து வெளியிட்டார். அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டங்களினால் வடமத்திய மாகாண விவசாயிகளுக்கு பாரிய நன்மைகள் கிடைத்திருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கீழ் மல்வத்து ஓய பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் தற்சமயம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் விவசாயிகளின் குடிநீர் பிரச்சினைக்கும் தீர்வு வழங்குவதற்கான வாய்ப்பு காணப்படுவதாகவும் ஜனாதிபதி கூறினார். கடன் நிலைபேறான தன்மை பற்றி சீனா இலங்கைக்கு தொடர்ச்சியான ஒத்துழைப்புகளை வழங்கும் என்று சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் லீ சியாங் தெரிவித்துள்ளார். பீஜிங் நகரில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் இதுபற்றி கருத்து வெளியிட்டார். இலங்கை சீன ராஜதந்திர ஆலோசனை குழுவின் வெற்றிகரமான கூட்டம் பீஜிங் நகரில் அண்மையில் இடம்பெற்றது. வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அருணி விஜயவர்தன உட்பட பல்வேறு பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கதாகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். உள்ளூராட்சி மன்றங்களின் கீழ் பகுதி நேர சமய ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றுவோருக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்படும் என்று பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாட்களில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கிறது. அன்றைய தினம் உரிய உள்ளூராட்சி மன்றங்களின் கீழ் பணியாற்றுவோருக்கு தாம் நியமன கடிதங்களை வழங்கி வைக்க இருப்பதாகவும் பிரதமர் மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தின் கீழ் இருதரப்பு உறவுகள் மேலும் வலுவடைந்திருப்பதாக இலங்கைக்கான எகிப்து தூதுவர் மஹீத் மொஸ்லேஹ் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது அவசியம் என்றும் அவர் கூறினார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன செய்தி பிரிவுடன் இடம்பெற்ற விசேட நேர்காணலின் போது அவர் இதுபற்றி கருத்து வெளியிட்டார். இலங்கைக்கும் எகிப்திற்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் ஆரம்பிக்கப்பட்டு 68 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன. இலங்கைக்கும் எகிப்திற்கும் இடையில் சமாந்தரமான சவால்கள் காணப்படுவதாகவும் அவற்றிற்கு முறையான விதத்தில் முகம் கொடுப்பது அவசியம் என்றும் எகிப்து தூதுவர் தெரிவித்தார். இலங்கையின் பொருளாதாரத்தினை வலுப்படுத்த சுற்றுலாத்துறை உயர்ந்தபட்ச ஒத்துழைப்புகளை வழங்குகிறது. இலங்கையின் சுற்றுலாத்துறையினை நவீன முறையில் உலகத்திற்கு அறிமுகம் செய்வதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு கூடுதலான நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் இலங்கைக்கான எகிப்து தூதுவர் மஹீத் மொஸ்லேஹ் சுட்டிக்காட்டினார். இலங்கை மாணவர்களுக்கு பல வருடங்களாக எகிப்து அரசாங்கம் புலமை பரிசுகளை வழங்கி வருகிறது. உலகின் மிகவும் பழமை வாய்ந்த பல்கலைக்கழகமாகிய அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தில் இலங்கை மாணவர்கள் கற்று வருவதாகவும் இலங்கைக்கான எகிப்து தூதுவர் எமது நிலையத்திடம் கூறினார். பிராந்தியத்தில் சமாதானத்தினை உறுதிப்படுத்துவதற்காக எகிப்து அரசாங்கம் மகத்தான பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தூதுவர் மேலும் தெரிவித்தார். பொசன் போயா தினத்தினை முன்னிட்டு இன்றும் நாளையும் விசேட ரயில் சேவைகள் அமலாகும் என்று ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தனவின் பணிப்புரைக்கு அமைய இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் ஆட்சிக் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இடை நடுவில் கைவிடப்பட்ட மிகிந்தலை ரயில் நிலையத்தினை அமைப்பதற்கென்று 5 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன கூறினார். தனியார் பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு விரைவில் கடன்
வசதிகள் வழங்கப்படும் என்றும் இவை வங்கிக் கடன் வசதிகளாக இருக்கும் என்றும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேம்ஜயந்த் தெரிவித்துள்ளார். தனியார் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான கல்விக் கடனில் ஏற்பட்டுள்ள தாமதங்களை நிவர்த்தி செய்வது பற்றி இலங்கை வங்கியின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் தனிப்பட்ட ரீதியில் தாம் கலந்துரையாடியிருப்பதாகவும் அவர் கூறினார். அரசாங்கம் ஒவ்வொரு வருடமும் தனியார் பல்கலைக்கழகங்களில் கற்கும் 4000 மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான சலுகை கடனை வழங்கி வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. 2024 உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த தினம் மேலும் நீட்டிக்கப்பட மாட்டாது என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜயசுந்தர தெரிவித்துள்ளார். நிகழ்நிலை மூலம் இதற்காக விண்ணப்பிப்பது அவசியமாகும். பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளங்களின் ஊடாக இதற்கு விண்ணப்பிக்க முடியும். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு நாட்டில் தற்சமயம் நிலவும் மழையுடன் கூடிய காலநிலையினால் மீண்டும் டெங்கு நோய் தலை தூக்கும் அபாயம் காணப்படுவதாக சுகாதார அமைச்சு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதனால் சுற்றுச்சூழலினை சுத்தமாக வைத்திருக்குமாறு சுகாதார அமைச்சு மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. மேல் மாகாணத்தில் எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிகளவிலான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியிருக்கிறது. உலகச் செய்திகள். லெபனான் மற்றொரு காசாவாக மாறுவதனை உலகம் தாங்கிக் கொள்ளாது என்று ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் அந்தோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ராணுவத்திற்கும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பிற்கும் எதிராக இடம்பெற்று வருகின்ற மோதல்களை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இரு தரப்பிற்கும் இடையில் அமைதியினை ஏற்படுத்த தேவையான முயற்சிகளை ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகாரிகள் மேற்கொண்டு வருவதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். லெபனான் தலைநகர் பெய்ரூட் மற்றும் ஒரு காசாவாக மாற்றப்படும் என்று இஸ்ரேல் அரசாங்கம் அண்மையில் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஐரோப்பாவின் பால்கன் நாடுகளில் பாரிய அளவில் அனல் காற்று வீசி வருவதாக ஆய்வொன்று கூறுகிறது. அல்பேனியா, பொஸ்னியா, குரோஷியா, மோன்டினீக்ரோ ஆகிய நாடுகளின் பல்வேறு பகுதிகளிலும் தற்சமயம் 40% அதிகமான வெப்பம் பதிவாவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். காலநிலை மாற்றத்தினை தடுப்பதற்கு விரைவாக செயற்படுவது அவசியம் என்று இந்த மாற்றம் உணர்த்தி நிற்பதாகவும் சுற்றுச்சூழல் விஞ்ஞானிகள் அறிவித்திருக்கிறார்கள். அபிவிருத்தி செய்திகள். கிராமிய மட்டங்களில் காணப்படும் சிறு அளவிலான சுற்றுலா தலங்களை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கென சுற்றுலாத்துறை அமைச்சு பிரதேச நிர்வாக அலகுகளின் ஒத்துழைப்புகளையும் பெற்றுக்கொள்ள இருக்கிறது. சுற்றுலாத்துறையின் மூலம் வலுவான பொருளாதாரத்தினை ஏற்படுத்த முடியும் என்றும் அமைச்சு நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். T20 உலக கிண்ண கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையில் இடம்பெற்ற 45வது போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 7 விக்கெட்டுகளினால் வெற்றி பெற்றிருக்கிறது. போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆடிய தென்னாப்பிரிக்க அணி 20 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 163 ஓட்டங்களை எடுத்திருந்தது. தென்னாப்பிரிக்க அணி சார்பாக கொய்டன் டி காக் 38 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 65 ஓட்டங்களை எடுத்திருந்தார். பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய இங்கிலாந்து அணி 20 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 156 ஓட்டங்களை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள்.
இணையவழி பாதுகாப்பு பற்றி பாடசாலை ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் விளக்கமளிக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சுடன் இணைந்து இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு குழு இதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறது. சமூக ஊடகங்களை பாதுகாப்பான முறையில் பயன்படுத்துவது பற்றி இதன் மூலம் விளக்கமளிக்கப்பட இருக்கிறது. இணையவெளியில் இடம்பெறும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் பற்றியும் பாடசாலை சமூகத்திற்கு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட இருக்கின்றன. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்பணம் அலையுங்கள். 0115-880-400 LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. கொழும்பு துறை நகரில் சர்வதேச பாடசாலை ஒன்று ஸ்தாபிக்கப்பட இருக்கிறது. கல்வி வளாகத்தை அமைப்பதற்கென்று 2.5 ஹெக்டேர் விஸ்தீர்ணமான நிலப்பரப்பும் ஒதுக்கப்பட்டிருப்பதாக இலங்கை துறைமுக நகர ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. கல்வித்துறையின் மூலம் உயர்ந்தபட்ச அந்நிய செலாவணியை ஈட்டுகின்ற வாய்ப்பு இலங்கைக்கு காணப்படுவதாகவும் கொழும்பு துறைமுக நகரில் சர்வதேச பாடசாலை ஒன்று ஸ்தாபிக்கப்பட இருக்கும் இந்த நிலையில் அந்நிய செலாவணியை ஈட்டுகின்ற வாய்ப்பு இலங்கைக்கு காணப்படுவதாக துறைமுக நகர ஆணைக்குழு சுட்டிக்காட்டியிருக்கிறது. வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்பணம் அலையுங்கள். 0115-880-400 LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. காலநிலை அறிக்கை. தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காலநிலையினால் நாட்டின் பல பகுதிகளிலும் மழையுடன் கூடிய காலநிலை அதிகரிக்கலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. மேல் சபரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, புத்தளம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லி மீட்டர்களுக்கும் அதிகமான மழை பெய்யலாம். வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை, மொனராகலை மாவட்டங்களிலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பிரதேசங்களிலும் காற்றின் வேகம் மணிக்கு 100 மில்லி மீட்டர்கள் வரை அதிகரிக்கலாம் என்று திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவை காலநிலை அறிக்கை. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். நெருக்கடிகளுக்கு மத்தியில் எடுத்த தீர்மானத்தின் நன்மைகளை மக்கள் அனுபவிப்பதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டத்திற்கு உதவ சீனா தீர்மானம். உள்ளூராட்சி மன்றங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனத்தினை வழங்க தீர்மானம். மிகிந்தலை ரயில் நிலையத்தினை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை. ஐரோப்பாவின் பல்வேறு பகுதிகளிலும் அனல் காற்று வீசுவதாக தகவல். இத்துடன் எமது காலை பிரதான செய்தி அறிக்கை முடிவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை பிற்பகல் 12:45 ஒலிபரப்பாகும்.